வணக்கம். அனைத்து எக்ஸிட் போல்ஸ்களுமே பொய்யாகிவிட்டது. எந்த அளவில் பிஜேபி என்டிஏ கூட்டணிக்கு அனைத்து எக்ஸிட் போல்ஸ்களுமே 350 இருந்து 415 வரை எடுத்துக்காட்டினார்களோ அனைத்துமே முற்றிலும் பொய்யாக தெரிய வருகிறது. இந்தியா கூட்டணிக்கு 261 இடங்களில் இந்தியா கூட்டணி லீடிங்கில் இருக்கிறது. அதே போன்று என்டிஏ 234 இடத்தில் மட்டும்தான் லீடிங்கில் இருக்கிறது. மற்றவர்கள் அதர்ஸ் 46. இதில் ஆச்சரியப்படக்கூடிய இன்னொரு விஷயம் வெளிவந்திருக்கிறது. அதாவது வாரணாசியிலிருந்து பிரைம் மினிஸ்டர் மோடி பேக்ஃபுட்டில் இருக்கிறார். ராய்பரேலி மற்றும் வயநாடு 2 இடத்திலுமே ராகுல் காந்தி ஃப்ரண்ட் ஃபுட்டில் இருக்கிறார். இதே போன்று பல்வேறு இடங்களில் கர்நாடகாவை எடுத்துக்கினீர்கள்னா என்டிஏவிற்கு 15, இந்தியாவிற்கு 13. மகாராஷ்டிராவை பார்க்கும்போது 23 என்டிஏவிற்கு, இந்தியா அலையன்ஸிற்கு 25 கிடைச்சிட்டு இருக்கு. பश्चिम பெங்கால், வெஸ்ட் பெங்கால் டிஎம்சி 25, பிஜேபி 16. தமிழ்நாடு பாத்தீங்கன்னா டிஎம்கே 3ல லீடிங், ஏடிஎம்கே 3ல லீடிங், டிஎம்கே 29, பிஜேபி 7ல லீடிங். மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்தை பாருங்க, என்டிஏ 35, இந்தியா அலையன்ஸ் 45. உத்தரப்பிரதேசத்துல 40 சீட்டுகளை உத்தரப்பிரதேஷ்ல பிஜேபி இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த 4-5 இடங்களில் இங்க பார்க்கும் போது இந்த எந்த விதத்திலையுமே என்டிஏ கூட்டணி 300 விட்டுவிடுங்கள், 250 கூட அவர்கள் தொடுவார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பீகார் எடுத்துக்கொள்ளுங்கள். பீகாரில் என்டிஏவிற்கு 16 சீட்டுகள் கிடைப்பதாக எடுத்து காட்டுகிறார்கள். பீகாரில் என்டிஏ கூட்டணிக்கு 26, இந்தியா அலையன்ஸிற்கு 13, மற்றவர்களுக்கு 1. ஒவ்வொரு இடத்திலும் நீங்க பார்க்கும்போது எந்த எக்ஸிட் போல்ஸை நீங்க பார்த்திருந்தீர்களோ அனைத்து எக்ஸிட் போல்களுமே இன்னைக்கு போலியாக தெரிய வருகிறது. இந்தியா அலையன்ஸ் லீடிங்கில் மீண்டும் ஒரு முறை இந்தியா அலையன்ஸ் 261, என்டிஏ 234. இது நேரடியாக தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்ல இருந்து நாங்க எடுத்து காட்டுகிறோம். பல்வேறு நியூஸ் சேனல்கள், பல்வேறு கோதி மீடியா சேனல்கள் இப்பவும் நீங்க பார்த்தீர்கள்னா என்டிஏவிற்கு ஒரு 200, 300 அறுதி கொண்டு போயிருப்பார்கள், 350 கூட கொண்டு போயிருப்பார்கள். ஆனால் தேர்தல் வெப்சைட்ல இருந்து வெளிவரக்கூடிய நம்பர் 234 ஃபார் என்டிஏ, இந்தியா 261. இப்போதைக்கு அடுத்த 15 நிமிஷத்துல இன்னொரு முறை சந்திக்கலாம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.